நண்பா நண்பி எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ்ட்ரீ யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வேலைவாய்ப்பை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபத்தில் ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதோட போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங்கு, அதுக்கான தகுதிகள் என்னென்ன, கல்வி தகுதி என்ன, சம்பளம் எவ்வளோ தராங்க பற்றி பார்ப்போம். கடல் மீன் இனங்களுக்கு நியூக்ளியஸ் பிரீடிங் சென்டர் அமைத்தல் என்ற திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பண்ணியிருக்காங்க. 6 போஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ண தேவையில்லை, நேரடியாக நம்ம இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா PMMSY மத்திய திட்டத்தின் கீழ் இந்த போஸ்டிங்லாம் வருது. நேர்காணல் தேதின்னு பார்த்திங்கன்னா 18/3/2026 மண்டபம், ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பணியின் விவரங்கள் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி போஸ்டிங் பார்த்திங்கன்னா திறமையான தொழிலாளர் சொல்லியிருக்காங்க. ஸ்கில்டு லேபர் 6 பேர் போஸ்டிங் போடுறாங்க. கல்வி தகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா விரும்பத்தகுந்த அனுபவம், கடல் மீன் ஆட்சரி அனுபவம், OPM படகு இயக்க அனுபவம், கடல் மீன் வளர்ப்பு திறன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பணியின் தன்மை மற்றும் காலம் சொல்லி முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் 3 ஆண்டுகள் அல்லது திட்டம் முடியும் வரை மட்டும்தான் அவங்க நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வயது வரம்பு குறைந்தபட்சம் 21 வயது, அதிகபட்சம் 45 வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. SC ST OBC மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்கள், பெண்கள் ஆகியோருக்கு அரசு விதிகளின்படி வயது தளர்வு உண்டு சொல்லியிருக்காங்க. மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 20,000 ரூபா ஒப்பந்த சம்பளம் சொல்லியிருக்காங்க. பணி செய்யும் இடம் பார்த்திங்கன்னா மண்டபத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபத்தில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா விதிமுறைகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்வமுள்ள தகுதியானவர்கள் அசல் சான்றிதழ்கள் மற்றும் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்கள், வயது சான்று, மதிப்பெண் பட்டியல் போன்றவை கொண்டு நேர்காணலுக்கு கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும். இந்த பணி பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு வருபவர்களுக்கு டிஏ வழங்கப்படாத சொல்லியிருக்காங்க. டிஏண்டா பார்த்திங்கன்னா நம்ம பஸ் சார்ஜ் நினைக்கிறேன். பஸ் சார்ஜ் நம்ம இங்கேருந்து போயிருப்போம்ல, உங்களுக்கு வேலைக்கு போயிருப்பீங்களே, அந்த காசு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தற்போது வேலை செய்து கொண்டிருந்தால் NOC கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. தாரின் உறவினர் யாராவது ICAR CMFRIயில் வேலை செய்தால் அதன் விவரம் எழுத்தில் தெரிவிக்க வேண்டும். CGPA OGPA மதிப்பெண் முறையில் இருந்தால் கான்வகேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.